லேவியராகமம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26 11-12 வசனத்தில், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா அரோசிப்பது இல்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்றார். இதை இன்னும் நம்ம தெளிவாக வாசிக்கணும்னு சொன்னால், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இது சபையில் வேத வாசிக்கிற அந்த ஒழுங்குகள். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கவனிக்கணும், தேவன் என்ன செய்கிறார்னா, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். உங்கள் நடுவில் பேச மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஜனங்கள் குடியிருக்கிற அந்த நடுவில் என்ன செய்யணும் சொல்லுங்க? அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய இப்போ தேவனுடைய பிள்ளைகள் வாசஸ்தலத்தோடு, தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் வாசஸ்தலத்தோடு, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாசஸ்தலத்தோடு, தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் வாசஸ்தலத்தோடு, அவர்கள் தெய்வத்தோடு வாசஸ்தலத்தோடு ஐக்கியமாக வாழுகிறதை தேவன் விரும்புகிறார். குறையில சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. வாசஸ்தலம் இருக்கிற இடத்துல நம்ம குடியிருக்கணும். எந்த இடத்துல நாம் குடியிருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தருடைய வாசஸ்தலம் இருக்கும். அந்த வாசஸ்தலத்தின் நடுவில் தேவன் என்ன செய்கிறார்? வசனத்தை பாருங்க, உலாவி கொண்டு இருக்கிறார். நீங்கள் நல்ல விவரமாக இருக்கணும், இல்லைன்னா பிரயோஜனப்படாது. உங்களுக்கு தேவன் கொடுக்குற வசனங்களை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும். உங்களுக்கு தேவன் கொடுக்குற வசனத்தை நீங்கள் திருட விட்டுறக்கூடாது. சில சம்பாதிக்கிற பணத்தை திருட வர மாதிரி சில பேர் கேட்குற வசனத்தை என்ன செய்வாங்க? திருட விட்டுருவாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், லூக்கா 8:12, பலி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை இருதயத்திலிருந்து, இதுதான் விட செய்கிற பெரிய தவறு. கஷ்டப்பட்டு வசனம் கேட்டு அந்த வசனத்தை என்ன செய்கிறான்? கவனிங்க, பேசுங்க. யார் இருதயத்திலிருந்து? எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம்? எத்தனை வசனங்கள் இருதயத்தில் இருக்குது? எந்த வசனத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வந்தது? எந்த வசனத்தில் உள்ள சுகம் நமக்கு வந்தது?
எந்த வசனத்தில் உள்ள விடுதலை நமக்கு வந்தது, எந்த வசனத்தில் உள்ள வசனத்தின்படி நம்முடைய தோல்வியை ஜெயமாய் மாறினது, இது வசனத்தின் அடிப்படையில் நம்மளால் பார்த்து சொல்ல முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளவு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலகீனமாக இருக்கீங்களோ அவ்வளவு நாளும் பிசாசு என்ன செய்வான்னா, நீங்கள் கேட்குற பிரசங்கத்தை பூரா பொறுக்கிட்டு விட்டுருவான். திருடன் வந்து பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுப்பான், பிசாசு வந்து இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுப்பான். அப்படி தானே வசனம் சொல்லுது? சொல்லுங்க பழிச்சுன்னு. அப்போ எப்படி நீங்கள் கேட்டுட்டு கீழே இறங்குனீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவன் எப்படி வசனத்தை எடுக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. அவங்க ஆதி காலத்தில் எப்படி ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்கங்க. 50-60 வருஷமாக சபையில் அப்படியே இருப்பாங்க. வசனத்தை பூரா பிசாசு எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ தேவன் கொடுக்குற வசனத்தை வந்து என்ன செய்யணும்னா, நல்ல நேரத்தில் விழுந்ததை போல் 30-60 பலன் கொடுக்குற மாதிரி நம்ம பிரயாசப்படணுங்க. ஒரு எழுதி சொல்லுவோமா? இந்த உலகத்தில் இருக்கிற சகலமான ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்று வாழ்ந்தாலும் ஆண்டவர் வரும்போது முழு உலகமும், உலகத்தாருக்கும் இந்த உலகம் பிரயோஜனப்படாதுங்க. ரட்சிக்கப்படாத ஆளுகளுக்கும் பிரயோஜனப்படாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ இருக்கிறத வந்து நம்பி அதை அவங்க வந்து அதை தொழுது கொள்ளுவாங்க. அந்தி கிறிஸ்து வந்தான்னாக்கா அவன் முத்திரையும் போட்டுக்கிட்டு அவன் சிலையும் வழிபடுவாங்க. அப்புறம் நியாய தீர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அங்கேயும் போய் நிற்பாங்க. நித்திய அக்கினிக்குள்ளே போங்கன்னு சொன்னால் அங்கேயும் போவாங்கங்க. அவங்களுக்கு மார்க்கமே தெரியாமல் மார்க்கம் தப்பி திரிகிற நட்சத்திரங்க போல சுற்றிக்கிட்டு இருக்காங்க உலகத்தில். நமக்கு ஒரு நல்ல பாதை ஆண்டவர் நம்ம காட்டி கொடுத்துட்டார். ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுத்துட்டார். நானே வழியும் என்னால் அல்லாமல். இப்போ தேவனுடைய வாசஸ்தலம் வந்து நம்முடைய நடுவில் இருக்கான்னு பாருங்கள். தலையை மேலே வச்சுட்டு காலை கீழே வச்சுட்டு இருதயத்தை நடுமையத்தில் வச்சுருக்காருங்க. சரீரத்தின் மைய பகுதியில் இருதயம் இருக்கு. அங்கே தான் ஆண்டவர் இயேசு வாசம் பண்ணுகிறார். என் வாசஸ்தலத்தை அவர்கள் நடுவில் என்ன செய்வேன்? ஸ்தாபிப்பேன். ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9:4 வசனத்தில், அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. யாருடைய மத்தியிலே இந்த வாசஸ்தலத்தை வந்து தேவன் ஸ்தாபித்தார்னு சொன்னால், அவங்க இஸ்ரவேலர்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்மளை பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரே ஆண்டவரை அவர்கள் வாக்குத்தத்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுனால, ஒரே ஆண்டவரை பரிசுத்தவான்களாய் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டதுனால, அவர்களுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த இஸ்ரவேலர் வந்து புவிகார சுத்திரமும் புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனைகள் இஸ்ரவேலருடையது. தேவ ஆராதனை பேசுங்க. அந்த ஆராதனை இன்றைக்கு நாம் செய்யும்படி கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுடைய ஆராதனை இன்றைக்கு நாம் செய்யும்படி தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்மளையும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், அவர்களையும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளும் ஒவ்வொரு சகோதரிகளுக்குள்ளேயும் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குதான்னு பாருங்க. விளையாட்டு இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, விளையாட்டு இல்லைங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு ராஜாவும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா ஒரு நாள் செஞ்சு நிறைவேற்றுவார். யாரும் நிலை நிற்க முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த சூரியன் ஒரு நாள் வந்து என்ன செய்யும்னா
அப்படியே சூரியன் ரத்தமாக மாறும், சூரியன் வந்து கருப்பாக மாறும், சந்திரன் வந்து ரத்தமாக மாறும், நட்சத்திரங்கள்லாம் பூமியில் என்ன செய்யும்? வருங்க ஒரு நாள், அந்த நாள் ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடி என்ன செய்வாங்க? ஒளிவாங்குங்க. தேவனுடைய ஜனங்கள் மாத்திரமே அந்த மகாராஜாவின் முன்னாடி போய் மகிமையாய் நிற்பார்கள். அதை நிறுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா நிறைவும் உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லா நிறைவும் சகல குறைவும் உடையவர்கள் நாம யாரு? குறைவு உள்ளவர்கள். தேவன் யாரு? அந்த நிறைவு வரும்போது இதில் இருக்கிற குறைவை தேவன் மாற்றி கொடுப்பார், நிச்சயமா செய்வாருங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நடுவிலே, பரிசுத்தவான்களின் நடுவிலே எதை ஸ்தாபித்தாரு? சங்கீதம் 78 5வது வசனத்தில், சங்கீதம் 78:5 2வது வரியில், இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார். பேசுங்க, நீங்க நல்லா யோசிங்க. இந்த நாவை நமக்கு உண்டாக்கி தந்தவரே கர்த்தர். இவருக்கு இங்கே பேசாமல் உலகத்தில் பேசி என்னங்க பிரயோஜனம்? அது நமக்கு ஒரு நாவு இருந்தால் என்ன பிரயோஜனம்? இங்கே தானே பேசணும், இங்கே தானே பாடணும், இங்கே தான் ஸ்தோத்திரிக்கணும், இங்கே தான் துதிக்கணும், இங்கே தான் அல்லேலூயா சொல்லணும். தேவனுக்கு மகிமை. இந்த வேதம் எது? ஸ்தாபிக்கப்பட்ட வேதம். வேதம் கூடாரம். சொல்லுங்க பளிச்சுன்னு. கூடாரம் வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்டது. வேதம் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது. ஆண்டவர் ஸ்தாபித்தார். தீர்க்கதரிசிகள் எழுதுனாங்க, அப்போஸ்தலர்கள் எழுதுனாங்க. வேதம் நம்ம கைக்கு வந்துருச்சுங்க. இந்த வேதம் தாங்க சகல மொழிகளிலும் அச்சிடப்பட்டிருக்கு. அது ஆண்டவருடைய வல்லமையினால். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை. இப்போ அந்த வேதம் வந்து மைண்டில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணுங்க. வேத வசனங்க இருக்கணுங்க. வேத வசனம் இல்லைன்னா பிரயோஜனப்படாதீங்க. நீங்கள் கவனமாக கேட்கல அப்படின்னு சொன்னாக்கும் பிசாசு நாளைக்கு நம்மக்கிட்ட தர்க்கிக்கும் போது, நீ வரிகளை போகிற எந்த வசனத்தை வச்சு போகிறேன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுங்கிற வசனத்தை வச்சு போகிறோம்டா பிசாசு, நீ போ வேலையை பார்த்துட்டு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வசனம் தெரியணுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு வருஷமா பாடத்தை படித்து பாடத்தை மனப்பாடம் பண்ணி, அப்புறம் பாட புஸ்தகமே இல்லாமல் ஒரு கொஸ்டின் வர்றதை பார்த்து எழுதணுங்க. எழுதும்போது அதில் தாங்க அவங்களுடைய கல்வி திறமை என்னங்கிறது இருக்குது. கல்வி திறமை என்னான்னு இருக்குது. அதில் பிள்ளை இல்லாமல் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸ் ஃபஸ்ட்டாக வருவாங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வருவாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வருவாங்க. மெமரி பவரில் நம்ம பாஸ் பண்ணுறோம்னா கவர்மெண்ட்டு கூப்பிடும் வேலைக்கு, நீ வா அரசாங்க வேலைக்குன்னு. எதில் இருக்கிற திறமையாக இருக்கணுங்க. சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ அந்த வாசஸ்தலத்தை ஸ்தாபித்ததான தேவன் வேதத்தையும் என்ன செய்தார்? ஸ்தாபித்திருக்கிறார். சங்கீதம் 19 எல்லாருமே கொஞ்சம் பிரயாசப்பட்டு எடுங்க. சங்கீதம் 19 7வது வசனத்தில், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் என்ன அல்ல? சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் என்ன அல்ல? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு
கர்த்தருடைய வேதத்தில் குறைவில்லைங்க. இந்த குறைவில்லாத வேதத்தை நமக்காக தேவன் ஸ்தாபித்திருக்கிறார், நமக்காக ஸ்தாபித்திருக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு குடும்பம் அமைக்கிறது நல்லதுங்க. ஒரு வாலிப பையனுக்கு ஒரு வாலிப பெண்ணை நியமித்து மணமகன் மணமகள்னு வச்சு பாடல்களை பாடி பிரசங்கம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி திருமணம் பண்ணி வைக்கிறது நல்லது. அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான பழக்க வழக்கங்களை தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா நல்லா போதிச்சு கொடுக்கணும். இப்படி தான்ப்பா வாழணும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கும்போது சுற்றுப்புறங்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியணும். இந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது உறவினர்கள் மூலம் வருகிற பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, அந்நியர்கள் மூலம் வர்ற பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, வர்ற வருமானங்கள் எவ்வளவு, ஆகிற செலவுகள் எவ்வளவு. பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இதெல்லாம் பகுத்து பிள்ளைகளுக்கு போதிக்கணுங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய இஸ்ரவேலில் வேதத்தை ஸ்தாபித்தார், அதை பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி பிதாக்களுக்கு தெரிவித்தார். பிள்ளைகளுக்கு நம்ம அறிவிக்கணுங்க. சிறு பிள்ளைகள் இருந்துங்க பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும், பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும். திருமணம் பண்ணி மனைவியை சாத்தாங்கையில் விடுறதுக்கல்ல, திருமணம் பண்ணி புருஷனை சாத்தாங்கையில் விடுறதுக்கல்ல, குழந்தைகளை பெற்று கத்தருக்குள்ளே பெற்று வளர்த்து கடைசியில் சாத்தாங்கிட்ட விடுறதுக்கு அல்லங்க. அதுக்கு கொடுக்கல ஆண்டவர். பிள்ளைக்கு என்ன செய்யணும்? போதிக்கணுங்க, போதிக்கணும். அதுதாங்க சாமர்த்தியம். ஒரு ஆண் ரட்சிக்கப்பட்டிருந்தா மனைவியோடு அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் சாமர்த்தியம். மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தா புருஷனோடு அவங்கள வருகையில் கொண்டு போகிறது தாங்க சாமர்த்தியம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்குமே உண்டாட். என்னுடைய ஆவிக்குரிய ஒழுங்குகள் என்னன்னு சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் 100க்கு 100 கர்த்தருக்கு விரோதமாய் வாழுகிற குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தால் அன்புங்கிறது என்னன்னு தெரியாது, பொறுமைங்கிறது தெரியாது, இரக்கம் செய்கிறது எப்படின்னு தெரியாது, முதியோர்களை கனம் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, அவங்களும் சொல்லி கொடுக்கல, எனக்கும் தெரியல. எல்லாரும் கர்த்தரை துதிப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்னை இங்கே கொண்டு வந்த பிறகு இரவு பகல் இதில் தாங்க முழு மூச்சாவே நான் இருந்தேன். இதில் வந்திருக்கிறோம்னா இதில் ஒரு தேறிய நிலைமைக்கு வரலன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லைடா, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நமக்கு முன்னாடி இவங்கெல்லாம் 100 வருஷம் ஆராதிச்சா என்ன, 200 வருஷம் ஆராதிச்சா என்ன, இவங்கெல்லாம் மனுஷர்கள் தானே, தேவதூதர்கள் இல்லையே. ஏன் இவங்களை நம்ம மேற்கொள்ள முடியாது? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கர்த்தர்னு எனக்கு சொல்ல தெரியாதுங்க. சபையில் வந்து பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, பிரசங்கத்தை கூட அந்த பாயிண்டாக பிரித்து பிரசங்கத்தை கேட்க தெரியாது அந்த நாட்கள் எனக்கு. இப்போ 4 வரி உள்ள ஒரு வசனத்தை பிரசங்கிச்சாங்கன்னா 3வது வரியை மட்டும் என் லைஃபுக்குன்னு எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ முடியுங்க, அப்போ முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். முயற்சி பண்ணுவோம். 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷத்துக்கு முன்பாக சபையில் இறங்கி நான் பாட்டு பாட, சபையில் இறங்கி பைபிள் வாசிக்க, சபையில் இறங்கி ஜெபம் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே நான் ஒரு வளர்ச்சி நிலைமைக்கு வந்துட்டேங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிழ்ந்தான். நன்றியால் தூதி பாடு, என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, நன்றியால் தூதி பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் வா போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர் அப்படின்னு பாடுவேன்.
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நான் 40 வருஷம் வந்திருக்கேன், 30 வருஷம் வந்திருக்கேன். 30 வருஷத்துக்குரிய வளர்ச்சியை இந்த தேவ மக்களுக்கு முன்னாடி காட்டணும். 20 வருஷம் வளர்ச்சியை தேவன மக்களுக்கு முன்னாடி காட்டணும். நம்ம வளர்ந்துருக்கிற வளர்ச்சி அந்த பிதாவுடைய கண்களுக்கு முன்பாக காமிக்கணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். குருடனை கூட்டிக்கிட்டு கண்காட்சி சாலைக்கு போனது போல சபைக்கு வந்து போகக்கூடாது. ஏதாவது ஒன்றில் நாம் சிறப்பட்டவர்களாக இருக்கணும். ஒரு விதையை போட்டு நடுறோம், 40 வருஷத்துக்கு பிறகு அது எவ்வளோ பெரிய மரம்ங்கிறத காமிக்கிறதா இல்லையா? ஒரு யானை குட்டி போடுது, ஒரு 5 வருஷத்தில் அது ஒரு யானையாக தன்னை காமிக்குதா இல்லையா? பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்குல்ல. நமக்குள்ளே என்ன வளர்ச்சி இருக்கு? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும். நம்ம குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்க வைக்கணும். உள்ளான மனுஷன் நாம் வளரணும். ஒவ்வொரு சகோதரனால சபையில் வளர்ச்சி உண்டாகணுங்க. சபையில் வளர்ச்சி உண்டாகணும். என்னோட ஊழியங்களுக்கு வந்த சகோதரர்களை கேட்டு பாருங்கள். தெருவில் நின்று பயங்கரமாக ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவேன். அவர்களும் பேசுவாங்க. ஏதாவது ஒன்றில் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வேதம் குறைவற்றதும் நீதிமொழிகள் கொஞ்சம் வேமாடுங்க. அப்படியே அந்த வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தார், 2வது வேதத்தை ஸ்தாபித்தார். அதை பாயிண்டை விடாமல் கொண்டு வாங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 2வது வரியில், புத்தியினாலே வானங்களை என்ன செய்தார்? ஸ்தாபித்தார். எதனால? எல்லாரும் சொல்லுங்க, எதனால? புத்தியினாலே. புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இவ்வளோ பெரிய ஒரு வானத்தை நாம் ஸ்தோத்திரம் பார்க்குறோம்னு சொன்னால், இந்த வானத்தை எதில் ஸ்தாபித்தாராம்? புத்தியினால். பாருங்க, புத்தினால. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானத்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33:13 2வது வரியில், வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள. இப்போ இந்த உபாகமம் 33:13 ஸ்தோத்திரம் 3வது வரியில், அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். நீரூற்றுகளினாலும். ஜபத்தின் மூலம் நம்ம ஜப வளர்ச்சியை காட்டணும். நல்ல சாட்சியின் மூலம் சாட்சியின் வளர்ச்சியை காட்டணும். நம்ம பிள்ளைகள்லாம் பாட வைக்கணும், நல்ல வேதங்களை வாசிக்க வைக்கணும், நல்லா ஜெபிக்க வைக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம மேரேஜ் பண்ணி அனுப்பி கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த குடும்பத்தையே நடத்துகிற அளவுக்கு நாம் பிள்ளைகளை பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வளர்க்கணுங்க. கஷ்டப்பட்ட ஆயுள் வளர்க்கணும். அது சிரமந்தான், பிரயாசப்படணும். நம்ம பிள்ளைங்க நம்ம ஆண்டவற்றையே ஆகணுங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. சகோதரர்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி அந்த உணர்வு இருக்கணுங்க. கண்டிப்பாக இவங்களை ஆண்டவற்றை கொண்டு போயே ஆகணும், சாத்தான்ட்ட விட்டுறக்கூடாது. இந்த சரீர வாழ்க்கை முடியும் போது கர்த்தர்கிட்ட போய் சேரணுங்க. கர்த்தர்கிட்ட போகலைன்னா சாத்தான்ட்ட தான் போய் ஆகணும். ஆணாக இருந்தாலும் அப்படி தான் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படியாவது இருந்து தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தப்பிக்க முயற்சி பண்ணணும். அல்லேலூயா, தப்பிக்க முயற்சி பண்ணணும். மற்றவர்களுக்கு நாம் சத்தியத்தை குறித்து வைராக்கியமாக பேசணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
வீட்டில் இருக்கும்போது பைபிள் எடுத்து வாட்சி நிறையா சத்தியங்களை அறியணுங்க. டெய்லி 3 நேரம் பைபிள் வாசிக்கிறேன் நான். டெய்லி 3 பாடல் பாடுறேன் நான். டெய்லி 3 நேரம் ஆண்டவருடைய கிருபையில் ஜெபம் பண்ணுறேன். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பான். அந்த ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணுமுங்க. இது நமக்கு தற்காலிகமானது. எல்லாரும் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாத தேவன் கொடுத்தாலும் தற்காலிகமான வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை அங்கே தான் நமக்கு இருக்கு. வாய் தர சொல்லுங்க எனக்கு. ஐயா சொல்லுங்க எனக்கு. அங்கே தான் நிரந்தரமான வாழ்க்கை. அதை எப்படியாவது நான் பிடித்து கொள்ளணும். எப்படியாவது பிடித்து கொள்ளணும். தகப்பனுடைய வளர்ச்சியை மகன் பார்க்கணும். தாயினுடைய வளர்ச்சியை மக பார்க்கணும். நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்துருக்குன்னு சொன்னால், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நான் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் என் பிள்ளைகள் அதை பார்க்கணும். பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோதரம். சாயங்காலத்தில் படுக்க போகும்போது எனக்கு ஃபோன் அடிக்கும் என்னுடைய மக. பேசிட்டு தான் படுப்பேன். டெய்லி 30 நாளும் லாஸ்ட்டில் 2 பேரும் பேசிட்டு தான் படுப்போம். இப்போ டெய்லி ஒரு நாள் ஏதோ ஒன்றுனா எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்கப்பா, எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும். சரணி ஜெபம் பண்ணி விடுவேன். நேற்று என்ன பண்ணேன்னு சொன்னால், பாப்பா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுப்பா அப்படின்னு சொன்னேன். ஏப்பா உங்களுக்கு போய் என்னைய ஜெபம் பண்ண சொல்கிறீங்களேப்பா, முடியாதுப்பா என்னால். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். உங்களுக்கு ஜெபம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, வருத்தப்பட்டுக்காதீங்க. தேவனுக்கு மகிழ்ந்தார். ஆசிரியர் சொல்கிறார், டெய்லி நான் உனக்கு பாடம் நடத்துகிறேன், ஒரு நாளைக்கு நான் உட்கார்றேன், நீ எனக்கு பாடம் நடத்துனா அந்த மாணவன் என்ன சொல்லுவார்? வளர்ச்சி, தாயினுடைய வளர்ச்சி, தகப்பனுடைய வளர்ச்சி. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ இங்கே நம்ம சகல விதமான வசதிகளோடு நம்ம வாழணும்னு நினைக்கிறது போல் அங்கேயும் போகும்போது நமக்கு அங்கே வசதி இருக்கணுங்க. சொன்னார், உங்கள் பொக்கிஷத்தை என்ன செய்யுங்க பிரதர், உங்கள் பொக்கிஷத்தை என்ன செய்யுங்க, எங்கே சேர்த்து வைங்க. யார் சொன்னது? எனக்கும் உங்களுக்கும் அதுதாங்க, உங்களுக்கும் அதுதான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இப்போ தேவன் புத்தியினாலே வானத்தை ஸ்தாபித்தார். வானம் செல்வத்தினாலே நிறைந்திருக்கு. ஜனங்களுக்கு பிரயோஜனமான செல்வத்தால் வானம் நிறைந்திருக்கு. பனியினால வானம் நிறைந்திருக்கு. நீரூற்றுகளினால் வானம் நிறைந்திருக்கு. அங்கேருந்து கொட்டுதுங்க மழை. அந்த புத்தினால் அதை வானத்தை ஸ்தாபித்தார். ஒரு எல்லை சொல்லுவோமா? சங்கீதம் 24 சங்கீதம் 24 1வது வசனத்தில், பூமியும் அதன் நிறைவும், இந்த வசனத்துக்குள்ள உள்ள போகும்போதே பூமியும் எழுதப்பட்டிருக்கு. எது? அந்த பூமியை அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எதை? பூமியை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. பூமியை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த பூமிக்குள்ள நதி இருக்குதுங்க. அந்த பூமிக்குள்ளே தண்ணீர் இருக்கிறதுனால தான் முழு உலகங்களிலும் என்ன செய்கிறாங்கன்னா போர் போடுறாங்க. போர் போடுற இடத்துலலாம் என்ன செய்யுது? பூமிக்குள்ளே தண்ணி வருதுங்க. பூமிக்குள்ளே ஒரு நதி போய்கிட்டே இருக்குது. பூமிக்குள்ளே ஒரு நதி போய்கிட்டே இருக்குது. பூமிக்கு மேலே சமுத்திரத்தின் தண்ணி இருக்குது. பூமிக்குள்ளே நதியின் தண்ணி இருக்குது. இந்த இடத்துல பூமி என்ன செஞ்சுருக்காரு? ஸ்தாபித்திருக்கிறார். சங்கீதம் 119:90 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் வேமாடுங்க. பூமியை ஸ்திரப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது.
பூமி என்ன செய்தார்? நதிகளுக்கு மேலாக அந்த பூமியை ஸ்தாபித்து அந்த பூமி என்ன செய்தார்? ஸ்திரப்படுத்தினார் இருக்கு. அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்குதுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆலயம் இருக்குன்னா அதனுடைய எடை என்னவா இருக்கும்? ஒவ்வொரு வீடுகளுடைய எடை என்ன இருக்கு? ஒவ்வொரு மலைகளுடைய எடை என்ன இருக்கு? ஒவ்வொரு மனுஷனுடைய எடைகள் என்ன இருக்கும்? ட்ரெயின் எடை, பஸ் எடை, லாரி எடை, ஆட்டோ எடை, 110 மாடியெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த எடைகள்லாம் எவ்வளோ இருக்குது? ட்ரெயின் எடை எவ்வளோ இருக்கும்? தண்டவாள எடைகள்லாம் எவ்வளோ இருக்கும்? உலகம் முழுவதும் கிடக்குது. அவ்வளவு இந்த பூமி தாங்குதுங்க. அதை தேவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படி நம்ம குடும்பத்தை உறுதிப்படுத்தினா, நம்முடைய வேலையை, நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தினா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க ஆண்டவர் உண்டாக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சாதாரணமான கர்த்தர் அல்லங்க நம்முடைய கர்த்தர். ஆமாம், தாவீதை கர்த்தர் கிருபையினால தாவீதை நிறைத்து தேசத்து ராஜாவாய் மாற்றினார். அவருடைய சகோதரர்களில் யாருக்கும் ஆண்டவர் கிருபை தரல. அவருடைய சகோதரர்களுக்கு, தாவீது சகோதரர்களுக்கு யாருக்குமே கிருபை தரல. கவனிங்க பிரதர், யோசேப்புக்கு மட்டும் ஆண்டவர் கிருபை தந்தார். யாருக்கு? ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு மட்டும் கிருபை தந்தார், அவருடைய சகோதரர்களுக்கு கொடுக்கல. தாவீதுக்கு கிருபை தந்தார், அவருடைய சகோதரர்களுக்கு கொடுக்கல. தானியேலுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார், அவருடைய கூட இருந்த சகோதரர்களுக்கு அதிகமான பேருக்கு கிருபை இல்லை. ஏன்னா யார் கர்த்தருக்குன்னு வாடுறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நாமும் கர்த்தருக்குன்னு என்ன செய்யணும்? வாழணுங்க, வாழணும். நம்முடைய திரட்சி என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி என்ன? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ நானும் பேசாமல் சபையில் உட்காந்துருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லாத மனுஷனாக போயிருப்பேங்க. முயற்சி பண்ணணுங்க நான் பல வகையில். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சோதரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:28, ஆதியாகமம் 27:28, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையை கொடுத்து. வானத்தில் செல்வம் இருக்குன்னு வேதம் சொல்லுதுங்க, பூமியில் என்ன இருக்குது? கொழுமை இருக்குதுங்க. இந்த பூமியை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று எழுதப்பட்டிருக்க. அந்த பூமியில் என்ன இருக்குது? கொழுமை இருக்குங்க. நல்ல தானியங்கள், நல்ல பழங்கள், காய்கறிகள், பலவிதமான வர்க்கங்கள் பூமியில் இருக்குதுங்க. பூமியில் இருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம பாடுறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறதுலாம் ஒழுங்காக இருந்தால் போதுங்க. நம்ம போய் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒழுங்காக இருந்தால் போதும், சகலத்தையும் தேவன் ஆசீர்வதித்துருவாருங்க. யோபுக்கு உண்டான எல்லாமே நஷ்டப்பட்டு போயிடுச்சு. அவர் தன்னுடைய அழகையும் இழந்துட்டார், பலத்தையும் இழந்துட்டார், தனக்கு தேவன் கொடுத்த கணப்பையும் இழந்துட்டார். தெருவில் உட்காந்து ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்காருங்க. ஒரு வேலையுமே செய்ய முடியல. அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னு கேட்டால், அவர் என்னை கொன்று போட்டாலும் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. இந்த வார்த்தையை பிசாசு கேட்டான், போயிட்டான். இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார். அவருடைய பந்துக்களை எல்லாம் போய் யோபு பாருங்கன்னு சொன்னார். எல்லாம் ஒரு பொற்காசையும் ஒரு தங்க காசையும் ஒரு தங்க நாணயத்தையும் பொற்காசையும் கொடுத்தாங்க. முன்னிருந்த நிலைமை பார்க்கல. யோபு என்ன செய்தார்? யோபு உழைச்சதுனால கொடுத்தாரா, கர்த்தருக்குன்னு வாழ்ந்ததுனால கொடுத்தாரா? ஏன் நம்ம வாழ்ந்தா கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? வாழ்ந்தா கொடுக்க மாட்டாரா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்குன்னு வாழணுங்க.
தேவன் வந்து நம்ம கொடுத்த பிறகு தான் மனுஷனுக்கு தெரியும். மனுஷனுக்கு கொடுத்த பிறகு தான் தெரியும். கர்த்தருக்கு நினைக்கும் போதே தெரியுங்க. நம்முடைய நினைவுகள் அவர் தூரத்திலிருந்து என்ன செய்கிறார், அறிகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக இருக்கத்தாங்க நாம் ஆண்டவருக்குள்ளே வந்தது. எனக்கு சபையை குறித்த பாரம், சபையை குறித்த கவலையை தவிர உலகத்தில் எந்த கவலையுமே எனக்கு கிடையாதுங்க. நம்முடைய சபையை குறித்ததான சபையை குறித்ததான கவலை என்னை நாள்தோறும் ஒடுக்குதுன்னு பவுல் அன்றைக்கு சொன்னதை மாச்சு பார்த்தேன். ஏன்டா இதை இப்படி போய் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நினச்சான். இவர் வீட்டில் இவர் வாட்டில் இருக்கார், இவர் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. சபையை குறித்த நெருக்கம் இவருக்கு எப்படி வரும்? அந்த காலத்தில் நான் வேறு மாதிரி யோசித்தான். சபைக்குள்ளே வந்தது தான் அவர் சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை வீட்டில் இருந்தாக்கா அந்த வீட்டினுடைய உபத்திரம் என்னான்னு தெரியுங்க. சபையில் வந்து நம்ம நின்னோம்னா இந்த உபத்திரம் என்னான்னு தெரியும். தெரியுமுங்க. கத்தியை தீட்டிடலாம், அருவாளை தீட்டிடலாங்க. ஒரு 1000 ஆடு, ஒரு செம்மறி ஆடு 1000 ஆடை ஒரு ஆள் கூட மேய்ச்சிடலாங்க. 2 பேரை தேவனே 2 பேரை மேய்க்க முடியலைங்க. பிரதர், ஏதேனில் எத்தனை பேர் இருந்தாங்க? யார் வந்தது அங்கே போதகரா? என்னது சொல்லுங்க, யார் வந்தது ஏதேனுக்கு? ஆண்டவர் தான் வந்தார். அவங்க 2 பேரும் நிலைநிறுத்த முடிஞ்சதா? 2 பேர் தேவன் சொன்னதை கேட்டு அப்படியே நின்னாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனை நடத்துறது எவ்வளோ கஷ்டம், ஒரு மனுஷனை நடத்துறது எவ்வளோ கஷ்டங்கிறது நடத்தும் போது தாங்க தெரியும். மோச சொன்னார், இது என் பலத்துக்கு மிஞ்சின பாரமாக இருக்கு, என்னால் முடியலையா. உம்முடைய கண்களை எனக்கு தயவு கிடைச்சுன்னு சொன்னால் எனக்கு இப்படி செய்யாமல் என்னை கொன்று போடும்னு சொன்னார். வீட்டில் குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு தான், மெயினாக நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்போ முதிர் வயதான காலத்திலும் போராடுறாரு. ஆண்டவருடைய சபையை நடத்தி வருகள் எல்லாரையும் கொண்டு போகணும்னு பிரயாசப்படுற நம்ம ஒத்துழைப்பாக இருக்கலாம்னு சொல்லி அந்த அன்போடு வந்தால் தாங்க நம்ம நடத்த முடியும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வந்து ஒரு ரகசிய கிறிஸ்தவனாக நான் பிறந்த ஊர்லேருந்து வெளியேறி வர விரும்பலைங்க. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் சாக போகிறோம். நோய் செத்து, ஆக்சிடெண்ட்டில் செத்து, பிரச்சனையில் செத்து போனால் பிரயோஜனம் இருக்குது. கிறிஸ்துவுக்குன்னு செத்தால் நமக்கு மகிமையில் நமக்கு பலன் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நாளாகலாம் அந்த ஊரில் போய் நான் கிறிஸ்தவன்றதை நிரூபிக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டேங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு திரும்ப வந்த பிறகு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்காக உட்காந்துருந்தார். அப்படி போய் நின்னேன். என்னப்பா அப்படின்னார். உங்களை தான் ஏன் பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னா. வாப்பான்னார். உட்கார்னார். என்ன விஷயமா சொல்லணும் அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா, அந்த ஊரில் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அதனால் ஒரு நாள் ஐயா சொன்னீங்கன்னா, நியமிச்சிங்கன்னா டயத்துக்கு கிளம்பி போகலாம் ஐயா அப்படின்னு சொன்னேன். அந்த ஊருக்கா? ஆமாங்க ஐயா. என்னப்பா ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்காக குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு உன்னை விரட்டிட்டாங்கங்கும்போது கூட்டமாக போய் ஊருக்குள்ளே நுழைஞ்சோம்னா என்ன நடக்கும்னு தெரியலையாப்பா அப்படின்னாரு. ஐயா, போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்போம். எனக்கு உதவிக்கு மட்டும் ஒரு ஆள் கொடுங்க. நான் பேசுகிறேன் ஊருக்குள்ளே, என் வார்த்தையை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுங்க ஐயா. பிரதர், எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். நான் பேசுகிறையா, பிரச்சனை அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் குதிரை வண்டி இருக்கும், உங்களை பிடிச்சி எல்லாத்தையும் பத்திரமா நான் அனுப்பிச்சிட்றேன் ஐயா. முன்னாடியே நான் பேசி வச்சுக்கிட்டு தான் ஊருக்குள்ளே வருவேன். 3 வண்டி அங்கே நான் நிற்கக்கூட சொல்லிடுறேன். நான் ஏறி போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் தேவனுக்கு வேண்டாம் அறிவிச்சே ஆகணையா. சோதனை
பாஸ்டர் அம்மாக்கிட்ட போய் சொல்லிருக்கார். அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி நல்லா யோசிச்சு சொல்லுப்பா பிரதர், எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி, நல்லா யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னாரு. யோசிச்சிட்டம்மா நான், அதுக்கு மேலே ஒரு யோசனையுமே இல்லைம்மா எனக்கு, நீங்கள் தயவு செய்து நீங்கள் தடை பண்ணிடுறாதீங்க, நாங்கள் போகிறோம். கத்தருக்கார் வாங்கயா போகலாம் சார்னு போனேன். முதல்ல போன உடனே நான் எந்த வீட்டில் பிறந்தேனோ அதே தெருவில் போய் அந்த வீட்டுக்கு முன்னணியில் நின்று தான் நான் சத்தியமே பேசினேன். நான் வைராக்கியம் ஒரு எல்லை சொல்லுவோமா, அப்படி பேசுகிறேங்க. அடுக்கடுக்காக ஆண்டோடைய வார்த்தையை சில பேர் இவனுக்கு எவ்வளவு திம்மராக இருந்தால் இந்த ஊர்லேயே வந்து அவன் இயேசுவை சொல்லுவான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, இவ்வளவு நாளுக்குள்ளே எப்படி இவன் இவ்வளவு பேச பழகிக்கிட்டான், இப்படி பேசுகிறானடி சரளஞ்சரளமா. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. அப்படி ஊரடங்க நான் இங்கேருந்து சொன்னேன், 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்னா எல்லா வீடுகளையும் கைப்பற்றி கொடுத்துருங்க, சபையினுடைய ஸ்டாம்பை போடுங்க, சபைக்கே பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு அல்ல சொல்லுவோமா, ஊரடங்க சொல்லிவிட்டு சமாதானமாக நாங்கள் வெளியேறி வந்தோம். அன்றைக்கு என்னுடைய பிரயாசத்தை பார்த்து தேவனே எங்களுக்கு துணையாக இருந்தார். வளர்ச்சியை குடும்பத்தில், உறவினர்களுக்குள்ள, சொந்த பந்தங்களை நம்ம வளர்ச்சியை காமிக்கணுமுங்க, பிரயாசப்படணும். ஒரு எல்லை சொல்லுவோமா, பூமியின் கொழுமைன்னு எழுதப்பட்டிருக்கு. பூமியின் வானத்தில் செல்வம், வானத்தில் பூமியில். அந்த வானத்தை அறிவினால் உண்டாக்கின தேவன் பூமியை வந்து நதியின் மேல் என்ன செய்தார், ஸ்தாபித்தார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆச்சரியமான காரியங்க. இப்பவும் பூமிக்குள்ளே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சமுத்திரம் முழுவதும், தேசம் முழுவதிலும் சமுத்திரம் அட்டாச்சடாக இருக்குதுங்க. இவ்வளவு தண்ணி வெயிட்டை தாங்குதுங்க அந்த பூமி. ஊருக்குள்ளே இருக்கிற தண்ணி அரிச்சு இடிஞ்சு போகாதபடி தாங்குதுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் அவர். எசேக்கியேலின் புத்தகம் கொஞ்சம் வேகமாடுங்க. 36 எசேக்கியேல் 36:11 2வது வரியில், அவர்கள் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை என்ன செய்வேன், ஸ்தாபிப்பேன் என்றார். பூர்வ நாட்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, எந்த காலங்கள் அது, எந்த ஜனங்கள் இருந்த நாட்கள் அது, அதே போல் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். கொஞ்சம் வாழ்க்கையில் இன்றைக்கி முன்னேற்றம் உண்டாகட்டும், கொஞ்சம் உயர்வு உண்டாகட்டும். நான் சொல்கிறதெல்லாம் தங்கு தடை இல்லாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கான ஆலோசனைகளை தான் நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப நம்ம அதை ஒரு டைம் சொல்லியாச்சுன்னா அது மாறிடணும். ரெகுலராக நம்ம வாட்டில் வரணும், நல்ல சத்தியங்களை கேட்டுட்டு நம்ம போகலாம், சத்தியங்களை கேட்டு போகணும். தேவ ஆராதனையோடு இணைந்தது தான் பாடல், தேவ ஆராதனை இணைந்தது தான் செய்தி. இந்த பாட்டு ஆராதனையிலிருந்தே நம்ம வந்து தேவனுக்கு ஆராதனை செய்யணுங்க. அதான் சத்தியத்தின்படி ரைட்டுங்க. இப்போ காலையில் வந்து ஸ்கூலில் பாடம் நடக்குது, போகாமல் சாயங்கால பாடத்துக்கு மட்டும் போய்க்கிருந்தால் எப்படிங்க ஆகும்? கல்வி ஏதாவது விருத்தி ஆகுமா? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. எதை நம்ம செய்கிறோமோ கரெக்டாக செய்யணுங்க, கரெக்டாக செய்யணும். பெரிய ஆராதனை ஆனாலும் தேவனுடைய ஆராதனை, சின்ன ஆராதனை ஆனாலும் தேவனுடைய ஆராதனை, அதை முழுமையாக செய்யணுங்க. அதை பார்க்கணும் தேவன், அவர் மனது உருகணும், சந்தோஷப்படணும். அங்கே இருந்துக்கிட்டு சொல்லுவார், உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னார்னா போதுங்க, தேடி வருங்க. எல்லாமே சொல்லணும்.
அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மையை கர்த்தருக்கு முன்பாக நிறுவனம் பண்ணணுங்க. என் தேவனை நாடி என் நியாயத்தை அணி அணியாக அவருக்கு முன்பாக வைப்பேன். யோபு சொல்றாருங்க, நாமளும் தேவனுக்கு முன்பாக என்னுடைய பாடலை பாரியா, என்னுடைய ஜெபம் அங்கே வந்திருக்கோம்ல, ஆராதனை பண்ண ஆராதனை அங்கே வந்திருக்கோம் இல்லையா, என்னை நினைவு கூறுங்கள் ஆண்டவரே சொல்லலாம்ல. வேலை செஞ்சுட்டு தொழிலாளி வரும்போது ஓனர்கிட்ட சொல்வார், ஐயா கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக கொடுங்கய்யா, ரொம்ப வேலை செய்யா, எல்லாரையும் கேட்டு பாருங்கள், ரொம்ப வேலை செஞ்சையா அன்னைக்கு. நீங்கள் கூட ஐயா அப்படியே போய் பாட்டுவாங்க, செஞ்சால் தாங்க உரிமை பாராட்டி கேட்க முடியும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம், செய்யணும், உரிமை பாராட்டி நம்ம கேட்க முடியும். ஒரு எல்லாம் சொல்லுவோமா? எசேக்கியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். எசேக்கியா 33 இல்லை, எசேக்கியா 16ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில், எசேக்கியா 16:55 சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள், சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள், நீயும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு என்ன செய்வீர்கள்? இப்போ முந்தின சீரை பார்க்கலும் உமக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். முந்தின சீரை பார்க்கலும், இங்கே கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு காலத்தில் வாழ்ந்த சோதம் சமாரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், அதை சொல்றாரு. உன் சகோதரியாகிய சோதம் அவள் பிள்ளைகளும் முந்தின சீருக்கு திரும்புவார்கள், சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள், நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய மாற்றத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். கண்டிப்பாக தேவன் செய்வார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த எசேக்கியேல் 36:11 படி என்னுடைய வாழ்க்கையை, இந்த முந்தின வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை சாபி மாண்டவரேன்னு நம்ம கேட்ட போது அப்படியே செய்வார் ஆண்டவர், அப்படியே செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இங்கே ஒரு சகோதரன் நல்லா ஜெபிக்கிறாரு, ஒரு சகோதரி நல்லா பாடுறாங்க, நல்ல தேவனை ஆராதிக்கிறாங்கன்னா அதை கர்த்தர் பார்த்து கண்டிப்பாக தேவனை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நல்ல ஆராதனை செய்யணும். இந்த பாருங்க, நாளைக்கு திங்கட்கிழமைங்க, மார்ச் 3, 85 நாளைக்கு தொடங்குதுங்க. எனக்கு 85 வயசில் நான் பாடுறது, பிரசங்கிக்கிறது எல்லாம் பாருங்களேன். எனக்கு சரீரத்தில் ஒன்றும் கிடையாதுங்க, மன தைரியத்தில் ஆண்டவருடைய வேலை செய்கிறேன் நான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17:19, ஆதியாகமம் 17:19 கொஞ்சம் சீக்கிரம் வாசி. ஆதியாகமம் 17:19, அப்பொழுது தேவன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார்.
முதலாவது எதை ஸ்தாபித்தார்? ரெண்டாவது வேதத்தை, மூன்றாவது வானத்தை, நாலாவது பூமியை, அஞ்சாவது முந்தின வாழ்க்கையை, ஆறாவது உடன்படிக்கையை. 6 காரியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். 6 காரியம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எடுத்த உடனே நீங்கள் யாரை வேணாலும் கோவிச்சுக்கிறது, யாரை வேணாலும் பகைச்சிக்கிறதெல்லாம் பிரயோஜனமே படாதுங்க. நான் சொல்கிறேன், கோபிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணுங்க. அது தேவன் பார்க்கணும். என்ன 24 மணி நேரமும் கோவப்பட்டுக்கிட்டு, 24 மணி நேரமும் வேதனைப்பட்டுக்கிட்டு, 24 மணி நேரமும் துக்கப்பட்டுக்கிட்டுலாம் வாழவே முடியாதுங்க. ஒரு காரியம் செய்கிறோம்னா அந்த காரியத்தை செய்து முடிச்சிடணும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பேசி வந்து முடிச்சிடணும். நெட்டு பிரச்சனைலாம் யாருமே தாங்க முடியாது. கவனிக்க பெறுதார், ஒரு வேலை சொல்லுவோமா? யாருமே தாங்க முடியாது. ஆமாம், அதை ஸ்டாண்டர்டாக செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? என்னைக்காவது ஒரு பிரச்சனையில் அகப்பட்டேன், எனக்காக பேச வாங்கன்னு உங்களை கூப்பிட்ருக்கேனா? பையனுக்கு, பொண்ணுக்கு இல்லைங்க, நான் ஏங்க பெற்றுப்பட்டு ஊரே வந்து தூக்கி சுமங்கன்னு சொல்லணும்? நான் தாங்க அதை செய்யணும். என் பிரச்சனை நான் தான் சால்வ் பண்ணணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். சொல்லுங்க. ஆமாம், ஒரே நாளில் அந்த பிரச்சனை அத்துப்படி பண்ணிவிடுவோங்க. ஆணி வேறையும் சல்லி வேறையும் ஆணி வேலையும் அறுத்து மரத்தை கீழே தள்ளுற மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு வந்துடுவேன் நான். அதுக்கப்புறம் யாரும் பண்ண முடியாது. அமைதியாக தாங்க வாழ முடியும். சகோதரிகளானாலும் பிரச்சனைக்குள்ளே வாழ முடியாது, சகோதரிகள்னாலும் பிரச்சனைக்குள்ளே வாழ முடியாது. அமைதியாக தாங்க வாழ முடியும், ஆசீர்வாதத்துக்குள்ளே தாங்க வாழ முடியும், சந்தோஷமாக தாங்க வாழ முடியும். எனக்கு இருக்கிற தேவனுடைய சபையை குறித்த ஒரே கவலையை தவிர வேறு எந்த கவலையும் எனக்கு கிடையாதுங்க. அந்த கவலை வந்து நான் மரிக்கும்போது தான் என்னோட சேர்ந்து என் கவலையும் மரிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.